1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி என்ன என்ன பேசுறாருங்க? ரொம்ப மூடாதீங்க. என்ன பேசுறாருங்க? தேவனுடைய. இப்ப கவனிங்க, உயிரோடு இருக்கும் பொழுது என்ன பிரீச் பண்ணாரு? அடங்கொப்புரான தூங்கிட்டீங்களா? தேவன் உயிரோடு இருக்கும் பொழுது எதை பத்தி பேசினாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசினாரு. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் எதை பத்தி பேசுறாரு? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை பேசி அப்படிங்கிறாரு. சரி, 5ஆம் வசனம் படிங்க. அடுத்த வசனம். இப்ப கவனிக்கணும் நல்லா. இப்ப கூடி வந்தவர்கள்னா சீசர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க பாருங்க, சூப்பரா. ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்றார்கள். அப்படின்னா மாம்சத்துல அவர் வாழ்ந்த காலத்துல ராஜ்யத்தை கொடுக்கல. இப்ப உயிர் தெழுந்ததுனால இப்ப சீசர்கள் புத்திசாலிகள். ஏன்னா யூதம் இல்லையா, ரொம்ப அறிவாளி, நம்மள மாதிரி இல்லை. நம்ம எல்லாம் விளக்கண்ணைங்க மறந்துடுவோம் அப்பைக்கப்ப. அவங்க வந்து இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த கேள்வியை கேட்குறாங்க. இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கிட்டு ராஜ்யத்தை தர்றேன்னு சொன்னார, தராமலே செத்துட்டாரு. இப்போ உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தருவாரோ அப்படிங்கிற எண்ணத்துல இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு என்ன செய்வீர்? எவ்வளவு அழகா கேட்கிறாங்க பாருங்க, உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் மறக்காம. அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார் அந்த இடத்துல? அதற்கு அவர், நீ மூடிட்டு போய் மேல் வீட்டுல போய் உட்காருன்ட்டார், பொத்துன்ட்டார். ஆண்டவரை இக்காலத்தில் ராஜ்யத்தை தருவீர், மூடுறார், போய் உட்கார்றா மேல. பிதாவுடைய ஆதீனத்துல இருக்கிற காரியங்களை அறிவது உங்களுக்கு அடுத்தது அல்ல. நீ போய் மேல் வீட்டுல உட்காரு, அடுத்து என்ன நடக்குமோ அது நடக்கும். எவ்வளவு அழகா ஆன்சர் பண்றாரு பாருங்க. உண்டு இல்லைன்னு இங்க ஆன்சர் பண்ணலைங்க. எஸ் ஆர் நோன்னு சொல்லல ஜீசஸ். இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு தருவீர், எஸ் இல்ல நோ அப்படி சொல்லணும். என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க மேல் வீட்டுல போய் உட்காருங்க, பிதாவானவர் தன்னுடைய ஆதீனத்தில் இருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்தது அல்ல, மூடிட்டு போய் மேல உட்காருன்ட்டு. இவங்க போய் உட்காந்துட்டாங்க. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் உட்கார்ந்தாங்க மேல் வீட்டுல? சத்தமா 120. மேல் வீட்டுல எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்க? 120 பேர் மேல் வீட்டுல போய் உட்காந்துட்டாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுல? புரிஞ்சு. என்ன ஃபார்ம் பண்ணல? ராஜ்யத்தை ஃபார்ம் அமைக்கல. கரெக்டா? சரி, இப்ப அப்படியே பழைய ஏற்பாடு போயிடுவோமா? இப்ப இங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கேன். எங்க வரைக்கும் விட்டுருக்கேன்? 120 பேர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கேன். ஆனா நீங்க மறந்துடுவீங்க. நான் கொஞ்சம் இன்னும் 1 ஹவருக்கு அப்புறம் இதை கேட்பேன். அப்ப பேபேன்னு முழிக்கத்தான் போறீங்க. அதனால மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாம் யூதர்கள், தமிழர்கள் யூதர்கள் மாதிரி உலகம் சொல்லுது. அப்படி யூதர்கள் தான் உலகத்திலேயே அறிவாளி. அதுக்கு அடுத்தபடியே அறிவாளி தமிழனா. அப்படி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அறிவாளின்னு எதை வச்சு சொல்றாங்க தெரியுமா? யூதனுக்கு கிரிமினல் மைண்ட் அதிகம். அதுக்கு அடுத்தபடியா பயங்கர கிரிமினல் மைண்ட் பிடிச்சவன் யாரு? தமிழன். அதனாலதான் யூதனுக்கு அடுத்தபடியா அறிவாளி யாரு? தமிழன். மற்றவங்கெல்லாம் அப்பாவிகள். இந்த சிங்கள ஜனமெல்லாம் பாவம் அப்பாவிகள். ஆனா உங்களை மாதிரி ரொம்ப விவரமா பயங்கர கன்னிங்கா அப்படியே ரொம்ப கிரிமினலா யோசித்து செய்யக்கூடிய மனுஷன் உலகத்துல யாருமே இல்லை. ஒரு கைதட்டு கொடுங்க உங்களுக்கு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைதாங்க, நான் சொல்லல, உலகம் ஒத்துக்குதுங்க. உலகத்திலேயே வேர்ல்டு ஃபுல்லா சிதறடிக்கப்பட்ட ஒரே இனம் யூத இனம். அதுக்கு அடுத்தபடியா உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட ஒரே இனம் தமிழ் மக்கள் தான். ஏமேன். யூதனுக்கும் தமிழனுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குங்க. அதை இந்த ஸ்டடியில் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன் எப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 120 பேர் மேல் வீட்டில் உட்காந்துட்டாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதை அழிச்சிடலாமா? இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு போறோம். இதை அழிச்சிரும். இப்ப எல்லாரும் பழைய ஏற்பாட்டுக்கு போங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த ராஜ்யத்தை ஆண்டவர், 120 விட்டுருங்க, இதை விட்டுருங்க, இதை அழிச்சிருங்க. இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் எப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே துவங்கினார்? இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் எப்பொழுது அரசாட்சி ஆரம்பிக்கப்பட்டது? வேதம் படித்தவங்களுக்கு ஞாபகம் வருதா? பரம்பரை கிறிஸ்தவர்கள், பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவர்கள், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை எப்பொழுது ஏற்படுத்தினார்? அந்த ராஜ்யத்தின் முதல் ராஜா யார்? எங்கேயோ சவுண்டு கரெக்டாக வருது, பட் ஆனால் மெலிசா கிணத்துக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரி வருது. நல்லா எனர்ஜியாக வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். யாரு? சவுல். சத்தமாக சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா மத்தியானம்? கொஞ்சம் எனர்ஜியா. பிரைஸ் தி லார்ட். நான் 30 நாள் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் டீச்சிங் முடிச்சுட்டு தான் ஃப்ளைட் ஏறி இங்கே வந்து இப்போ டீச்சிங் முடிச்சுட்டு நாளைக்கு கிளாஸுக்கு போகிறேன். கண்டினியூவாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் எனர்ஜி எவ்வளவு சவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா? அடங்க புறான ஒரு ஆமின்னு சொல்ல உட்கார்ந்து செத்து போன மாதிரி இருக்குறீங்க. ஆமே. நீங்கள் நல்லா ஃப்ரீயாக பேசணும். ஸ்டடி பிரசங்கம். நான் பிரசங்கம் பண்ணலை. இப்போ நான் பிரசங்கம் பண்ணலை, கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் நான் எடுத்தால் நான் யார்?